நேரம் நிராசை வந்துடக்கூடாது. நிராசை அது காஃபிர்களுடைய பண்பு. இப்ப பாருங்க, நாங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம், ஏதாவது குற்றம் குறை செஞ்சிட்டோம்டா, இன்றைக்கு அதிகமாக சின்ன சின்ன பாவங்கள் செஞ்ச உடனே சைத்தான் என்ன போடுவான்டா, நீ பாவி, ஒன்னு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சைத்தான் போடுவான். இது சைத்தான் வந்து நம்ம நினைப்போம் வந்து நம்ம பாவம் செஞ்சதுனாலதான் இப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சரி காணுவோம், நம்மளை சரி காணுவோம். ஆனா உண்மையிலே அது சரி காண்ற விடயம் அல்ல. நாங்க அதை சரியா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சைத்தான் உங்களை பலவீனப்படுத்துவான். உங்களை பலவீனப்படுத்தி படுத்தி படுத்தி நான் தொழுதா என்ற தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்வானா, நான் துவா கேட்டா அல்ல ஏற்றுக்கொள்வானான்னு சொல்லி உங்களை அல்லாஹ் விட்டு தூரமாக்கிடுவான். இது சைத்தான் உள்ளத்துல போற சின்ன பாவத்தை செஞ்சாலும் பாவத்தை காட்டி இன்னும் பாவம் செய்ய வைப்பான். நம்ம என்ன நினைக்கணும்னால், என்ற உள்ளத்துல கட்டுகளவு ஈமான் இருக்கிற வரையும் அல்லாஹ்வோட உதவி எனக்கு இருக்குது அப்படி நாங்க நினைச்சோம்டா அல்லாஹ் அருள் செய்வான் என்பதில் நிராசை அடைய மாட்டோம். அல்லாஹ்வின் பக்கம் அடுத்து எடுத்து வைப்போம். அப்படி இல்லைன்னா பின்னுக்கு போவோம். சைத்தான் உங்களை வழிகெடுத்துட்டு போவான். லஹர் அசர் மிஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் மக்ரிப் இஷா மிஸ் ஆகும், அப்புறம் சுபு மிஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஓதல், அப்படி எல்லாம் விடுபட்டு போயிடும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சிறிய பாவம் செஞ்சாலும் உடனே அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செஞ்சு தௌபா செஞ்சிடணும். அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லணும். அல்லாஹ்வின் பக்கம் போகணும்.